இதுக்காக இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்ப மகாபாரதம்னா அதுல நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? யுத்தகலம் ஃபர்ஸ்ட் தெரியும். அதுல ஒரு தேர் போயிட்டு இருக்கும். அந்த தேரை கிருஷ்ணர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த தேர்ல வில்லோட அர்ஜுனன் நின்றுட்டு இருப்பாரு. இதுதான் நமக்கு மகாபாரதத்துல ஃபர்ஸ்ட் தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவங்க இல்லைன்னா மகாபாரத கதையே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி குருச்சேத்திர யுத்தத்தை அர்ஜுனனோட யுத்தம்னு கூட சொல்லுவாங்க. பகவத்கீதை கூட அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணதுதான். கிருஷ்ணரை பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அர்ஜுனனை ஹீரோன்னு சொல்றாங்க. டிவி சீரியல்ஸ்லயும் சரி, படங்கள்லயும் சரி, எல்லாரையும் சமமா தானே காட்டுறாங்க. இதுல நிறைய கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் வேற உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் அர்ஜுனனை ஒரு பெரிய விஷயமா காட்டுறாங்க? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோட நோக்கம் வேற யாரையும் தாழ்த்தி சொல்றதில்ல, அர்ஜுனனோட சிறப்புகளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்றது மட்டும்தான். அர்ஜுனன் இந்திர பகவானால குந்திக்கு பிறந்த 4வது மகன். அதே மாதிரி பாண்டவர்கள்ல 3வது. இவர் பாண்டு